2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. ஈரோட்டில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருப்பதாகவும், பொங்கலுக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் என்றும் தாவேக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறினார். 18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு இங்கே மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தளபதி பார்ப்பதற்காக ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் அங்கே கூடினார்கள். இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது. இன்று மாலை அவரோடு கலந்து பேச இருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை அவர் கலந்து பேசியதற்கு பிறகு, அவர் அறிவுரை கேட்டதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 4 மாசம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு முது கூட்டணி அப்படின்னா நிறைய பெரிய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி தயாராக கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைய கூட்டம் எப்படி கழகத்தை வழிநடத்திச் செல்வது, எந்தெந்த முறைகளை பணியாற்றுவது என்பதை இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறேன். சொன்னாரு, இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க வேற கட்சியில. அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில். திமுகவை டிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா பாஜகவோட கொரோனா தான் இவர் ஒதுக்கிறாங்க. ஒவ்வொருடைய கருத்திற்கும் பதில் சொல்ல இயலாது. எங்கள் கொள்கைகள், எங்களுடைய லட்சியங்கள் வேறு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தற்பொழுது வரை தாவேகா வந்து மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன? புதிதாக முடிந்து போன கதையை